தேர்தல் நெருங்க நெருங்க பாரதிய ஜனதா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறது. கர்நாடக தேர்தல் களத்தில் வாக்குச்சாவடியின் வாசலில் காங்கிரஸ் பூத்தில் கூட்டம் இருக்கிறது. பாரதிய ஜனதாவின் பூத்தில் காத்தாடுகிறது. மத்திய பிரதேச தேர்தல் களத்தில் சுட்டெரிக்கும் 43 டிகிரி வெயிலில் காங்கிரசுக்கு கூடும் கூட்டத்தை பாருங்கள். இதுவரை இப்படி ஒரு கூட்டம் கூடியது இல்லை. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை என்று சொல்கிறார்கள். பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக குருஷேத்ரா தொகுதியில் நவீன் ஜிந்தால் களமிறங்கி இருக்கிறார். குருஷேத்ரா தொகுதியில் டிராக்டர் ஓட்டிக்கொண்டே அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்கு கிடைக்கும் அபரிதமான ஆதரவை பாருங்கள். 400 தொகுதிகளில் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். சரித்திரத்திலேயும் சரி, கதைகளிலேயும் சரி, தோல்வியை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள், தோற்றுக் கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய கடைசி ஆயுதமாக களம் இறக்குவது மனைவியின் மாங்கல்யத்தை, மங்களசூத்திரத்தை. இப்போது பாரதிய ஜனதா மங்களசூத்திரம் என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நடிகருமான ராஜ் பப்பர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருடைய பிரச்சாரத்தில் அவருக்கு கிடைக்கும் அபரிதமான ஆதரவை பாருங்கள். ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் வீராங்கனையுமான OS ஷர்மிளா ரெட்டியை CBI CPM தலைவர்கள் சந்தித்து ஆதரவு தரும் காட்சிகளை பாருங்கள். தோல்வி பயம் உச்சத்திற்கு வந்தவுடன் அமேதி தொகுதியின் காங்கிரஸ் காரியாலயத்தின் வாசலில் நின்ற காங்கிரஸ் தொண்டர்களின் 15க்கும் மேற்பட்ட வாகனங்களை பாரதிய ஜனதாவினர் காவல்துறை முன்னிலையிலேயே அடித்து நொறுக்கிய காட்சிகளை பாருங்கள். அஜித் பவர் மற்றும் பட்னாவிஸ் மீது மகாராஷ்டிரத்து மக்கள் தங்களுடைய கோபத்தை காட்டுவதை பாருங்கள். 400 சாத்தியமா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். 400 தொகுதிகளை தன் இலக்காக வைத்து போராடி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதாவின் கூட்டங்களை மக்கள் புறக்கணிக்கும் காரணத்தால் காலியாக உள்ள சேர்களை பாருங்கள். மாண்டி தொகுதியில் பாரதிய ஜனதாவின் பிரச்சார பீரங்கி கங்கனா ராவத் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் சார்பில் சுக்வீந்தர் சிங் சுக்கு போட்டியிடுகிறார். சுக்வீந்தருக்கு கிடைக்கும் பேராதரவை பாருங்கள். புனேயில் கடந்த 3 தினங்களுக்கு முன் இளம் தலைவர் ராகுல் காந்தி பேசிய கூட்டத்தில் திரண்ட மக்களை பாருங்கள். தெலுங்கானாவில் கரீம் நகரில் ரேவந்த் ரெட்டி பங்கேற்ற கூட்டத்தில் திரண்ட மக்களை பாருங்கள். ரேவந்த் ரெட்டி தினமும் 3 அல்லது 4 கூட்டங்களில் இதுபோன்று பேசி வருகிறார். தகவல்கள் தந்துதவிய தேசிய தோழர் குன்றத்து முருகராஜ் அவர்களுக்கு நன்றி.